இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க, இதுக்கு ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா, அ இப்போ ஒரு பீரியட்ல ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது அது தொடர்பான சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. சரி. அது மாதிரி இவர்களுக்கு அ ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்கா? நிறைய இருக்கு. அது முதல்ல நம்ம செக் பண்ணி இது வெறும் ஹார்மோன் சேஞ்ச் தான்னு நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. இதுக்கு கர்ப்பப்பையில நடக்கிற சேஞ்சஸ்க்கான காரணங்களும் இருக்கலாம் கூடவே சேர்ந்து. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அவங்க கைனகாலஜிஸ்டையோ வந்து செக். ஆக்சுவலி மெனபாஸ் பெரிமெனபாஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியில் பிக்கப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்குன்னு வரணும்னு இல்லை கைனகாலஜிஸ்ட். அவங்க ஒரு பேக் பெயின்காக ஆர்த்தோ கிட்ட போயிருக்கலாம், இல்லை அவங்க ஒரு மூட் ஸ்விங்ஸ்க்காக ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிருக்கலாம். அப்போ அவங்க ஏஜ் பொறுத்து எல்லார்கிட்டையும் அவங்க ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சு மெடிக்கலாக வேற எதுவும் கரெக்டபிள் நீங்கள் கேட்ட மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எதுவும் இல்லையான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அவங்க ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட வரணும்.